எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இப்போ வீட்டில் இருக்க அரிசியை தான் நான் செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க அரிசியை நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும், காயெல்லாம் நல்லா வதங்கணும்ல. அதனால் ரொம்ப நேரம் ஊற வச்சா சாதம் குழஞ்சிரும். அதனால் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நான் 2 டம்ளர் அரிசி இப்போ ஊற வச்சுருக்கேன். ஒரு வேளைக்கு 4 பேர் சாப்பிட்லாம். முதல்ல நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாய் கீரி போடுறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுறேன். நல்லா மண் இருக்கும், நல்லா அலசிட்டு போடுறேன். விட புதினா அதிகமாக சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிருச்சு. நான் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். 2 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை போடுறேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். ஒரு உருளைக்கிழங்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். நான் காய்கறியில் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் உப்பு போட்டுக்கலாம். காய் இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றணும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் போடுறேன். நம்ம எந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சோமோ அதே டம்ளர்லாம் தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்தா தான் அப்புறம் போட்டாக்க செட் ஆகாது. கறிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சுவையும் மனமும் நல்லா அருமையாக இருக்குது. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MP3 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த முறையில் நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சோம்னா, அதுக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா 3 மறக்காமல் MP3 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். MP3 குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்